ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க 5 வகையான ஜாக்பாட் என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாக்பாட் என்னன்றது இதோ இந்த டாரோ கார்ட்ஸ் இப்போ சொல்லுது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் 5 ஆஃப் ஸ்வாட்ஸ். அதாவது உங்களுடைய நிழலே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அதாவது உங்களுடைய லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கும். அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உங்களோட பாதையில் பயணிக்கும் நேரம், அதுதான் இந்த யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பாதையை, உங்கள் ஜேர்னியை கண்டிப்பாக தொடங்குங்க. நீங்கள் தொடங்க ஆரம்பித்ததுமே அந்த யூனிவர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்க போகிறாங்க. விச் இஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்னன்றது யூனிவர்ஸ் ஹைட் பண்ணிட்டாங்கங்க. என்ன ஜாக்பாட் உங்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்கன்றதை சொல்லலை. ஆனால் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் கால் வைக்க ஆரம்பித்ததுமே, உங்களோட ஆக்ஷனில் இறங்குனதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட், which is unpredictable and surprising. உங்களுடைய செகண்ட் ஜாக்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். இதில் நிறைய பேர் தன் ஃபேமிலியை எதிர்த்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூ கேன் பர்சியூ யுவர் ஜாப், யுவர் கரியர். ஃபேமிலி எதிர்த்து தான் நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் செய்யுங்க. ஆனால் போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க. எஸ்பெஷலி விமன், விருச்சக ராசி நேயர்களோட பெண்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இது. இப்போது யாராவது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. உங்களோட பயணத்தை நீங்கள் தொடருங்க. அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. அவங்களே ஒரு ஈகலாக இருந்து உங்களை வழிநடத்த போகிறாங்க, ஒரு கருடாழ்வாராக இருந்து வழிநடத்த போகிறாங்க அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற செகண்ட் ஜாக்பாட். உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட் 10 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் வருத்தமே பட வேண்டான்றது தான் யூனிவர்ஸோடைய எண்ணமாக இருக்குங்க. அதாவது உங்களோட நெகட்டிவ் ஆரா, நீங்கள் என்னெல்லாம் நெகட்டிவிட்டியை இந்த ஏழரை சனியிலலாம் அனுபவிச்சிருப்பீங்க, அது எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் ஒரு வாட் எவர் யூ லேர்ன் த லெசன், நீங்கள் என்னெல்லாம் லெசன் நீங்கள் படிச்சிங்களோ அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு தருணத்தில் இது மாறப்போகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் படித்த அந்த லெசன் மற்றவங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய போகுது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க தேர்ட் ஜாக்பாட். ஸோ நீங்கள் இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோமே, இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோமே நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களோ அதுவே இன்றைக்கி பல பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுதுன்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க தேர்ட் ஜாக்பாட். உங்களுடைய ஃபோர்த் ஜாக்பாட் என்னன்னா 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ வாட் எவர் நீங்கள் கடந்து வந்த பாதையில் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்று தான் வந்திருப்பீங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பாத், உங்களோட டைரெக்ஷன்ஸை தான் யூனிவர்ஸ் சொல்லியிருக்கு. நீங்கள் எதிர்த்து நின்னது நீங்களே தாங்க ஒரு பிரம்மன், படைத்த பிரம்மன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் விதியை நீங்களே மாற்றி எழுத போகிறீங்க. அதுக்கான தருணம் வந்தாச்சு, அதுக்கான காலம் வந்தாச்சு. நீங்கள் ஒரு ஆக்ஷனில் இருக்கிறப்போ இதுக்கு மேலே எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் ட்ராவலும் போவீங்க, ஒரு பயணம் பண்ணுவீங்க. கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு ஷார்ட் ஜேர்னி உங்களுக்கு இருக்குங்க. ஒரு ஷார்ட் ஜேர்னி எங்கேயாவது நீங்கள் வெளியில் பிரயாணம் செஞ்சுட்டு வருவீங்க. இந்த கோயில் குவிலகத்துக்கு இதுக்கு மேலே நிறைய இதுக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தூர தேச பயணமும் உங்களுக்கு உண்டு. இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபோர்த் ஜாக்பாட். அண்ட் ஃபிஃப்த் ஜாக்பாட் என்னன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட். இந்த ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா கற்பூரம் அப்படின்றது காட்டுவாங்க. இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு கிடைக்கிற ஒரே ஸ்தலம், ஒரே இடம்னா அது கோவில் தாங்க. அப்போது நீங்கள் விளக்கு ஏற்ற உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பிரகாசமாகிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கோவில்லையும் நீங்கள் விளக்கேற்றுவீங்க, தப்பே கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தாலும் சரி, எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் விளக்கேற்றி வைக்க உங்கள் எதிர்காலம் பிரகாசமாகிறத பார்க்கலாம். இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க 5th ஜாக்பாட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெஜிஷியன். ஓகே,
இந்த ஏஞ்சல் வந்து இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். பஞ்சபூதங்களும் உங்களுக்குள்ளார அடக்கம். அப்ப அந்த பஞ்சபூத சக்தியும் இறைவன் இந்த ஏஞ்சல் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எத பத்தியும் நீங்க வருத்தப்படவே வேண்டாம். நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையறதுக்கு, நீங்க ஒரு குருவா இருக்கிறதுக்கும், ஒரு மென்டரா இருக்கிறதுக்கும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பரீட்சை, ஒரு பாடம், நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு அவசியமான பாடம் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஏஞ்சல் மெசேஜும் வந்திருக்கு. அந்த பாடத்தெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. இப்போ அந்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ண போறீங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்துல மிக மிக ரொம்ப பிடித்தமான ஒரு பெண் இல்லன்னா ஒரு பிடித்தமான ஒரு ஆண் அப்படின்றத இந்த ஏஞ்சல் மெசேஜே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்குங்க. உங்களுடைய தலைவிதிக்கு நீங்களே வந்து ஒரு பிரம்மனா இருக்கீங்கன்றத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு எடுத்துட்டா வெளிர் ப்ளூ கலர்ல ஒரு லைட் ப்ளூ மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த லைட் ப்ளூ த்ரோட் சக்ராக்கு உரியது. அந்த த்ரோட் சக்ராக்கு அந்த ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவோம், இல்ல லைட் ப்ளூன்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ வந்து நீங்க பயன்படுத்த நிறைய மாற்றங்கள் இந்த த்ரோட் பிளாக்கேஜஸ் இருந்தா கூட, த்ரோட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது சால்வ் ஆகுறத நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம்னா முருக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா கூட செவ்வாய்க்கிழமை ஆனா ஒரு பால் வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுக்க கோவில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்க நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகி இருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்லை அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனாலதான் இந்த டாரோ கார்ட்ஸை வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் கொடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணாது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும் சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுள வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதியை மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்துதான் மாத்துறோமே தவிர நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா நாம மனுஷங்களை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாற்றணும்னு நம்ம அமைச்சு எழுதுதோ அப்படியே அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ அது அப்படியே முடியும். ஆனா அந்த யூனிவர்ஸை தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான், அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண அலைகள் தான். அப்போ அதை நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னாலே, நம்ம அதை பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகிறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதியை மாத்தி எழுதினாரோ நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே கொடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க. இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும், ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும், மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும், அதை விருச்சகம்னா வந்து தேல் போல இருக்கும், கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது இந்த இஸ்ரோ, இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞான ரீதியா ஞானத்தால உணர்ந்து இதை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகளை. இததான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க.
அப்போ இந்த ராசிகள், இந்த நவகிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து கோவில்கள்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது, இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா, இது யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ, அவங்க அத வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே. பை த வே இதில யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு என்னலாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்ல கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்டின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.